இந்த கூட்டத்தை பார்த்து பல பேர் நெஞ்சடைச்சு சாவான். நேத்து சுரண்டையில உள்ள கூட்டத்தை பார்த்துட்டு இன்னைக்கு நடக்கிற கூட்டத்தை ரத்து பண்ணிட்டான். ஏன்கள் இவ்வளவு கூட்டத்தை எவ்வளவு காசு கொடுத்து. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாம் தமிழர் கட்சிக்கு வர வர பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஆதரவு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. கடந்த சுரண்டையிலையும் சரி, இன்னைக்கு கோவில்பட்டியிலையும் சரி, மிகப்பெரிய லெவல்ல மக்கள் கூட்டம் திரண்டு இருக்காங்க. அதற்கான காரணம் என்னங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். கடந்த 60 வருடங்களா பாத்தீங்கன்னா தமிழகத்துல திமுக, அதிமுகங்கிற 2 பெரிய கட்சிகள் மட்டும்தான் தமிழகத்தை ஆண்டுகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அதை உடைச்சு இன்னைக்கு மிகப்பெரிய லெவல்ல வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு தமிழகத்துல. திமுக பாத்தீங்கன்னா சேலத்துல இப்ப மாநாடு நடத்துறாங்க. அந்த மாநாடுக்கு பல லட்சம் கோடிகளை செலவு பண்ணாலும் மக்கள் அவ்வளவு பெரிய கூட்டமா அவங்க வரவே கிடையாது. அப்படி வந்தாலும் அவங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் கலைஞ்சு போயிட்டாங்க, சீட் ஆடிட்டு இருந்தாங்க. ஒயின் ஷாப்ல கூட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க ஒளிஞ்சி. இந்த மாதிரி நாம் தமிழருக்கு வர கூட்டங்கிறது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறதே ஒரு திராவிட கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாவே இருந்துகிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு எதனால இவ்வளவு கூட்டம் வருது, சீமான் பேச்சை கேட்கறதுக்கு எதனால இவ்வளவு மக்கள் கூடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு மக்களோட பிரச்சனை எடுத்து பேசுறாரு. இப்ப 2 பேரும் எப்படி பேசிட்டு இருப்பாங்க, ஒரு 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 அரசு எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்களோ அதை ஒரு பாமர மக்கள் மாதிரியே ஒருத்தரா சீமான் அவர்கள் பேசுறதுனால அத்தனை தமிழகத்துல உள்ள அம்புட்டு இளைஞர்களுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாம் தமிழர் பக்கம் பின்னாடி போறதுக்கான காரணத்துல முக்கியமான காரணமா இருக்கு. திராவிட கட்சிகள் இருந்து நாம் தமிழர் கட்சி எப்படி தனித்துவமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திராவிட கட்சிகள் 5 வருஷத்துக்கு ஒருக்க தேர்தல் அறிக்கைன்னு சொல்லிட்டு ஒன்னு அறிவிச்சு மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குறாங்க. அந்த தேர்தல் அறிக்கை அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த 5 ஆண்டுகள் கழிச்சு அவங்க வரும்போதும் சரி, அதே மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கையை அதே ஜெராக்ஸ் அடிச்சு மக்கள்கிட்ட சொல்லி ஏமாத்தி ஓட்டு வாங்குறாங்க ஒழிஞ்சு அந்த தேர்தல் அறிக்கை இதுவரையும் செய்யல. கலைஞரும் அதே தேர்தல் அறிக்கை தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்களும் அதே தான் சொல்றாரு. நாளைக்கு உதயநிதி அவர்கள் வந்தாலும் அதே தான் சொல்ல போறாரு. இதே மாதிரி தான் திமுகலையும் சரி, அதிமுகலையும் ஜெயலலிதா, எம்ஜிஆர் இவங்க சொன்னதை பூரா செய்யறதே கிடையாது. ஒரு வாட்டி சொல்லுவாங்க, ஆனா அடுத்த தேர்தல் அறிக்கையும் அதேதான் அடுத்த தேர்தல் அறிக்கையிலும் வரும். இந்த மாதிரி தான் தமிழகத்தை ரொம்ப நாளா ஏமாத்திட்டு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு தமிழக இளைஞர்கள் மத்தியில அது அம்பலப்பட்டு போனது காரணமாக தான் இன்னைக்கு நாம் தமிழர் பக்கம் மக்கள் எல்லாம் கூட்டிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி பாத்தீங்கன்னா டெய்லியும் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துற அளவுக்கு மிகப்பெரிய அளவுல மக்கள் கூட்டிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மக்களுக்கு 10 பைசா கூட செலவு பண்றது கிடையாது. மக்களே சொந்த பணத்தை போட்டுதான் இன்னைக்கு ஒருத்தரும் நாம் தமிழருக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதே பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகளுக்கு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இவ்வளவு 1000 கோடிகளை செலவு பண்ணி சேலத்துல எடப்பாடி அவர்கள் மீட்டிங் போறாரு. இன்னைக்கு அதே சேலத்துல திமுக மீட்டிங் போடுது. இப்படி போடும்போது பாத்தீங்கன்னா 1000 கோடிகளை செலவு பண்ணி அங்க மக்கள் வர்றது கிடையாது. ஆனா நாம் தமிழருக்கு பாத்தீங்கன்னா டெய்லியும் சீமான் அவர்கள் ஒரு ஊர்லயும் போய் பேசிக்கிட்டே இருக்காரு. அங்க பேசுற இடத்துலயும் பாத்தீங்கன்னா கூட்டங்கள் கட்டுக்கடங்காம வந்துகிட்டு இருக்கிறது திராவிட கட்சிகளுக்கு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் 1 கோடி வாக்கு இலக்கு வச்சுதான் அவங்க பயணிச்சுட்டு இருக்காங்க. வருகிற கூட்டத்தெல்லாம் பார்த்தா 1 கோடி வாக்குக்கு மேல வரும்னு சொல்லிட்டு தம்பிகள் ரொம்ப சந்தோஷத்துல தீவிரமா வேலையை ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்காங்க.